துதி என்பது பலியோடு ஏன் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பந்தத்தை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தான் இந்த சம்பந்தத்தை நம்ம பார்க்குறோம். ஹீப்ரூஸ் 13 and 15 அதில் நம்ம பார்க்கும்போது அதில் வாசிக்கிறோம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. அதில் பாருங்க, the sacrifice of praise, sacrifice of praise என்ற வார்த்தை இருக்கு. அப்போ கேள்வி என்னன்னா, துதியையும் பலியையும் எவ்விதமாய் வேதம் சம்பந்தப்படுத்தி காட்டுகிறது? ஏன் துதியும் பலியும் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது கேள்வி. ஸோ இதற்கான பதிலை இந்த இடத்துல நம்ம இந்த மென்ஷன் பார்க்குறோம் இல்லையா, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை, ஸ்தோத்திர பலியை அப்படின்ற வார்த்தை. இந்த ஸ்தோத்திர பலியை அப்படின்ற வார்த்தையை நம்ம விளங்கி கொள்வதற்கு இந்த வசனத்தின் சற்று முன்பாக நம்ம போனோம். கொஞ்சம் ஏர்லியராக போனீங்கன்னா verse 10 ஒரு சப்ஜெக்டை இந்த எபிரேயருடைய ஆக்கியோன் எழுதுறார். அவர் எதை பற்றி பேசுகிறார் பாருங்க. இப்போ அந்த வசனங்களை கவனித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. எதனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இதில் ரொம்ப அழகா இந்த பலியை பற்றி ஏற்கனவே முன்னாலேயே இதை பற்றி பேசுறதை நம்ம பார்க்குறோம். அதில் 2 பலியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பலி பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு அல்லது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வந்த பலிகளை பற்றி அங்கே எழுதுறாரு. ஃபிசிக்கல் ஆனிமல்ஸை கொண்டு எப்படி பலி செலுத்தினாங்க, அதில் பலிபீடத்தில் வைக்கிற பலியை செலுத்தப்படுகிற பலியை அந்த இதுக்குள்ளே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் போட்டுட்டு உடனே அடுத்த பலியை பற்றி பேசுகிறார். அந்த பலி என்னன்னா, இது ஆடு மாடு காளையெல்லாம் கிடையாது. இது இயேசுவே பலியாக மாறுகிறதை 2வது பலியாக பார்க்குறோம். அப்போ முதல் பலி என்னது? பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட மிருகங்களின் பலி. 2வது பலி பற்றி பேசும்போது இயேசுவாகிய பலி. ஆனால் நம்ம வாசித்த 15ஆம் வசனத்தில் ஸ்தோத்திர பலி, 3 பலி சொன்னேன். என்ன பலி? முதல்ல என்னது? மிருகங்களின் பலி, தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் அனிமல்ஸ். 2வது இயேசுவே தன்னையே பலியாக கொடுத்த த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ். 3வது த சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ், ஸ்தோத்திர பலி. நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கற்பனை தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது பல காரணங்களுக்காக பல தீர்வுகளுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் லா. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த சாக்ரிஃபைஸ் கேன்சல் ஆகிடுது. அதுக்கு பதிலாக என்ன சாக்ரிஃபைஸ்னா ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுது. ஸ்தோத்திர பலி. இந்த 2 பலிக்கும் நடுவில் என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் இயேசுவின் பலி. இப்போ இதில் அர்த்தம் என்னன்னா, why is sacrifice related to praise ன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டின்படி தேவனுக்கு துதி செலுத்துவதற்கு, தேவனுக்கு நன்றி செலுத்த பலிகள் செலுத்தப்பட்டது. லிட்ரலாக ஃபிசிக்கலாக அனிமல்ஸ் லிட்ரலாகவே பலி செலுத்தப்பட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ஃபிசிக்கலாக நம்ம பலி செலுத்துறது சீஸ் ஆகிடுது, அது நின்று போது. அதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்மகிட்ட இப்போ கேட்குறது உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. அது மட்டும் தான் அவர் கேட்குறாரு. ஏன் இப்படி கேட்க நேர்ந்தது அப்படின்னு கேட்டால், ஒரே தரம் பலியாக இயேசு செலுத்தப்பட்டுட்டாரு. இனிமே செலுத்தப்படத்தக்க பலி வேற ஒன்றுமே இல்லை. ஒன்ஸ் ஃபார் ஆல் ஹி ஹஸ் கமிட்டட் ஹிம்செல்ஃப் அஸ் அ சாக்ரிஃபைஸ். இப்போ நமக்கு என்னதான் விடப்பட்டிருக்குன்னு கேட்டால், வாட் இஸ் லெஃப்ட் ஃபார் அஸ் இஸ் we don't have to pay the price. All you have to do is praise God for the sacrifice that is already given for us. இனிமேல் நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. செலுத்தப்பட்ட பலிக்காக துதி செலுத்தினால் போதும், அதுதான் பலி.
புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? செலுத்தப்பட்ட இயேசுவின் பலிக்காக துதி செலுத்துறோம் பாருங்க, அதுதான் இப்ப தேவன் ஏற்கிற பலி, வேற எதுவும் கிடையாது. ஸோ அந்த பலியை நம்ம தேவனுக்கு செலுத்துறதுனால தான் துதியும் பலியும் அங்கே சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மளும் இப்போ ஆலயத்துக்கு வர்றோம், தேவ பிரசன்னத்துக்கு வர்றோம். ஆனால் வரும்போது இப்போ நம்ம காலை எடுத்துகிட்டு வரல, அதுக்கு பதிலாக நம்ம துதிக்க தான் செய்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரம் பாடல்கள் பாடி கர்த்தரை துதித்தோம். நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறோன்னா, காளையை வெட்டி ரத்த சிந்தி நம்ம துதிக்கலை, உதட்டினால தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம். அந்த துதியை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது எதனால உண்டானது, ஏன் நான் துதிக்கலாம் அப்படின்னு கேட்டால், எனக்காக இயேசு மரித்தார். மரிக்கலை அப்படின்னா நான் இன்னைக்கு நிச்சயமாக ஒரு பலியோடு தான் இங்கே உள்ளே வந்திருக்கணும். அந்த பலி இல்லாமல் உள்ள நுழையவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். இட் வில் நெவர் ஹேப்பன். அதனால இந்த பலியை நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க பலி எவ்வளோ அருமையான பலி. இதை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட், பிகாஸ் யூ ஆர் பிகம் த சாக்ரிஃபைஸ் ஃபார் மீ. எனக்காக நீர் பலியானதுக்காக உமக்கு நன்றி. எவ்வளவு துதிக்கிறோமோ அதுவே நமக்கு இப்பொழுது பலியாக தேவ சமூகத்தில் பிரியமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ தட் இஸ் வை praise and sacrifice is connected. Praise and sacrifice are connected. Okay.